வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல மாவட்டங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான இன்றைய தினம் அல்லைப்பிட்டியில் முள்ளிவாய்க்கால் படுகொலையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சும் பரிமாறப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களுக்கு நினைவாக அல்லைப்பிட்டி பங்கு தந்தையினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி யாழ் சாவகச்சேரி நகரை இன்று காலை 10:30 மணியளவில் வந்தடைந்திருந்தது. யாழ் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவாலயம் ஒன்றிலிருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி தனது பயணத்தை நினைவு ஊர்தி நேற்று காலை ஆரம்பித்தது. நல்லூரில் இருந்து புறப்பட்ட முள்ளிவாய்க்கால் ஊர்தி நேற்று யாழ் நகர பகுதிக்குள் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று A9 வீதியினூடாக தென்மாராட்சி பிரதேசத்தின் நாவட்குழி, கைத்தடி, சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் ஆகிய இடங்களை வலம் வந்தது. இன்று பிற்பகலில் வடமாராட்சி நோக்கி பயணிக்கும் ஊர்தி வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களையும் சென்றடைந்து மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் வந்தடைய உள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளாக இன்று வடமாராட்சி மந்திகை சந்தை பகுதியில் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜேனந்தம் ஜேகோபி தலைமையில் இடம்பெற்றது. இதில் முதல் நாள் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக பொது ஈக சுடரினை மாவீரர்களின் சகோதரர் ராஜித் ஏற்றி வைத்தார். இதன்போது மலரஞ்சலி செலுத்தப்பட்டு ஈகை சுடர் ஏற்றி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக உப்பு கஞ்சி வழங்கப்பட்டது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை ஆரம்ப நாளாகிய நேற்றைய தினம் பிற்பகல் மட்டக்களப்பு மாவட்ட கல்குடா வலய சைவ குருமார் சங்கத்தின் ஏற்பாட்டில் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. முதலில் கருவங்கேணி முச்சந்தி பிள்ளையாருக்கு பூஜை நடைபெற்ற பின்னர் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து சுடரேற்றி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.